நீயும் மனிதருக்கெல்லாம் இமாமாக இருந்து என்பால் தொழுதுக்குள் என்னுடைய கபரிடத்தில் வருகின்ற வேலையெல்லாம் என் மீது சலாம் சொல்லு என்று சொன்னார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கப்புறம் பிபி ஹவ்வா என்ன செய்றாங்க, சந்தோஷமானார். அதை கேட்டு விளக்கம் பெரிய இருக்குதுன்னா ஷார்ட் அந்த தேவையானது. பின்பு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கபரிடத்திற்கு போய் 40 நாட்கள் மட்டும் நித்திரையும் வஜீவனமும் இல்லாமல் இருந்தால் பிறகு மலாயிக்கத்துகள் வந்து ஹவ்வாவுக்கும் அசல் முடிக்கின்ற செய்தி அறிவித்தார்கள். ஹவ்வா எங்க இருந்திருக்காங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் தர்காட்ட தான் இருந்திருக்காங்க. இது தெளிவாகுது. அடுத்தது சூரத்துல் கஹஃப் அத்தியாயத்துல தர்காவை பத்தி அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்றான். 21வது வசனம் 22வது வசனம். அந்த வசனத்துல இது தப்சீரே ஹமீதி தமிழ்ல இருக்குது. தப்சீரே ஹமீதி ஃபி தப்சீரில் குர்ஆனில் மஜீத். இத நம்முடைய சிராஜுல் மில்லத் இவங்க அப்துல் சமத் வஃபாத்தானாங்க. அல்லாஹ் அவருடைய கபரை நூறானையை தாக்கி அவருடைய மகஃபிரத்தை ஜன்னத்தில் கொடுக்கும்படி துஆ செய்தவனாக அவருடைய வாப்பா அவருடைய அத்தா யாரு, மௌலானா மௌல்வி அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள் மொழிபெயர்த்து 1950களிலே எங்கெல்லாம் செஞ்சாங்க, பாக்கியாத்துல அந்த காலத்துல வாழ்ந்த அத்தனை மக்களும் அதில் சைன் செய்தார்கள். அந்த கிதாபுல சொல்றாங்க, அந்த குர்ஆனுடைய தர்ஜுமால குகையில் கோபுரம் என்ன இருக்கு, ஏன் அந்த பழைய பிரதி இருக்குது, இப்ப உள்ள பிரதிகளை அதை எடுத்துட்டாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும் எப்படி குழப்பம் ஏற்படுது என்பதை. இப்ப உள்ள பிரதிகள்ல அந்த சூரத்துல் கஹஃப் அத்தியாயத்துல ஹாஷியா என்ற அடிக்குறிப்பில ஆயத்துக்கு பக்கத்துல குகையில் கோபுரம் என்ற தலைப்பை எடுத்துவிட்டு வெறுமனே குர்ஆனை வெளியிடுறாங்க. புரியுதுங்களா? இப்போ அதனுடைய தப்சீரில என் கையில் இருக்கிற கிதாபுல சூரத்துல் கஹஃபை பத்தி சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த அவுலியாக்களை பத்தி அவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்பதை பற்றி அறிந்து கொள். அன்புல் ஹசன் கஹஃப் சம்பந்தமாக அப்பொருள் உரையாளர்கள் அதிகம் விவாதிக்கிறார்கள். இவ்வுலகத்தில் 7 கண்டங்களிலும் காவல் இருக்கின்ற 7 அப்தால்களின் நிலைகள் இருக்கின்றன. அவை குகை என்பது இவர்களே கல்வத்தான, அதாவது இவர்கள் தனித்திருக்கும் ஸ்தலமாகும். அது பெரிய சம்பவம். இப்ப அதை சொல்லிட்டு இருந்தாங்க நேரம் இருக்காது. அதுல எத்தனை பேர் இருந்தாங்க என்று தர்க்கித்துக் கொண்டார்கள். என்ன சம்பவம்? அல்லாஹ் தஆலா மறுமையில எப்படி எழுப்புவான் என்று அந்த நாட்டின் ஆண்ட அரசருக்கு ஈமான்ல கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. எனக்கு யா அல்லாஹ் எப்படி நீ எழுப்புவன்னு எனக்கு காட்டித்தான்னு கேட்டாங்க. அதுக்கு பதிலாதான் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கஹஃப் வாசிகள் போனவர்களை திருப்பி எழுப்பி ஒருத்தரை கொண்டு வந்து கடைவீதியில வாங்க வச்சு அதுக்கப்புறம் போனாங்க. அப்போ அந்த வலிமார்களால் தான் இந்த உலகம் இருக்கிறது. அந்த அரசரும் அங்கே போகிறார். பெரிய சம்பவம். அந்த அரசரும் அந்த குகையில போய் பார்த்து, யா அல்லாஹ் நான் விசுவாசம் கொண்டேன், இவர் கையில் இருக்கிற பணம் என்னுடைய ஆட்சிக்கு 300 ஆண்டு காலம் முன்னே உள்ளது. இவர்களுக்காக அவர்கள் உள்ளே போன பிறகு மறுபடியும் அவங்களை அல்லாஹ் வஃபாத் ஆக்கினா, இந்த உலக துறக்க வச்சா. அங்க உடனே அவங்க கூடி என்ன பண்ணாங்க, பள்ளிவாசலும் கட்டினார்கள், தர்காவும் நிர்மாணித்தார்கள். இதுதான் முக்கியம். காபத்துல்லா இருந்துச்சு அந்த இடத்துல, அல்லாஹ்வுடைய பைத்துல்லா, அது அல்லாஹ்வுடைய வீடு. ஆனா தவாஃப் செய்யறது யாரு? ஆதம் வந்த பிறகுதான் அந்த காபத்துல்லாவுக்கு மரியாதை. பக்தாத் இருந்துச்சு, அங்க ஜுனைத் அல் பக்தாதி வந்த பிறகுதான் அங்க வந்துச்சு. நாகூர் இருந்துச்சு, ஆனா காதர் வலி காதரி, கஞ்சே சவாயி, கஞ்சி பக்ஷ நாகூரி, அதுல சகிதனா காதர் வலி அப்துல் காதர் அவர்கள் நாகூரி வந்த பிறகுதான் பள்ளிவாசல் வந்துச்சு. அப்போ முதலிலே வலிமார்கள் வருகிறார்கள். அவர்களை பார்த்து இப்போ இங்க இதன்படி லிஸ்ட் படி நம்ம இந்திய நாட்டின் லிஸ்ட் படி 20 கோடி முஸ்லிம்கள் இருப்பாங்கன்னு சின்ன உங்களுக்கு தெரியும். அந்த 20 கோடி முஸ்லிம்கள் எப்படி முஸ்லிம் ஆனாங்க? குர்ஆனை ஓதி ஓதி பார்த்தா, தொழுகையை பார்த்து பார்த்தா முஸ்லிம் ஆனாங்க. இப்ப அச்சு எவ்வளவு குர்ஆன் இருக்கு, எத்தனை பேர் கொடுக்குறீங்க? ஆனா அவங்க ஈமான் கொண்டது இஸ்லாத்துல வந்தது எப்படி? காதர் வலி காதிரி, கஞ்சே சுவாயி, காதர் வலி நாயகத்தை பார்த்தாங்க. அவர்களுடைய நேசம், அவர்கள் நடந்து கொள்ளும் முறை, அவருடைய நியாயம், அவருடைய நீதி, அவருடைய இபாதத்து, அவருடைய நடைமுறை அத்தனையும் பார்த்த உடனே இவங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே, இவங்க வணங்குற தெய்வம் எப்படி இருப்பான், அவர்கள் படைத்தவன் ரப்பு எப்படி இருப்பான்,
அப்படின்னு சொல்லி ஜாதி மத இன நிற பேதங்களை கடந்து ஏழை பணக்காரன் என்ற உயரங்களை துறந்து மக்கள் ஜோஹ்தர் ஜோ கூட்டம் கூட்டமாக வந்து தழுவினார்கள். இல்லை என்றால் காதர்வழி காதிரி கஞ்சேசவாய் கஞ்சுவக் நாகூரி வந்த போது அச்சுத்தப்ப நாயக்கன் ஓடி போய் கேட்கிறார், எஜமானே நான் உங்களுக்கு என்ன பணிவிடை செய்ய வேண்டும்? புரியுதுங்களா? அப்போ நீங்க பார்க்கலாம், சர்ச்சுக்கு வேற யாரும் போகிறது இல்ல, கோயிலுக்கு அந்த சகோதர சமயத்தாரை தவிர வேறு யாரும் போவதில்லை. அதே போல பள்ளிவாசலுக்கு நம் சமூக மக்களை போல வேறு யாரும் போவதில்லை. ஆனால் இந்த சூரியன், இந்த பூமி, இந்த மழை அல்லாவின் சிஃபத்தின் வெளிப்பாடாக என்ன செய்கிறது? ஜாதி மத இன தேசங்களை எல்லாம் கடந்து பொழிந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அல்லாஹ்வின் சிஃபத். யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஜக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இல்ல எனக்கு மட்டும்தான் அல்லாஹ்னு சொன்னா என் வீட்டுல மட்டும்தான் சூரியன் உதைக்கணும், என் வீட்டுல மட்டும்தான் மழை பெய்யணும். ஆனா அல்லாஹ்வுடைய ரிசக் எப்படி இருக்குது? அவனுடைய படைப்பு எப்படி இருக்குது? அவனுடைய குதிரத்து எப்படி இருக்குது? அனைத்து பேர் மீதும் இருக்கின்றது. அதனால்தான் நான் சொன்ன பள்ளிவாசல், நான் சொன்ன சர்ச்சு, நான் சொன்ன கோயில்கள் அவரவர்களுடைய முறைப்படி, ஐதீகங்கள் படி, சம்பிரதாயங்கள் படி வணக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் தர்காவில் மட்டும்தான் ஜாதி மத இன நிற பேதங்களை கடந்து அனைத்து பேர்களும் ஒன்று கூடி துவா கேட்கப்படமாக இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? இதோ இந்த தஃசீரிலே சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு முறையும் இந்த உலகத்தில் அரசாட்சி செய்வது யார்? அவுலியாக்கள். எப்படி இந்த சொல்றாங்க? 300 பேர் ஒலிமார்கள், 7 பேர் நுஜபாக்கள், 40 பேர் அவுத்தாதுகள், 10 பேர் நுகபாக்கள், 7 பேர் ஆரிஃபுகள், 3 முக்தார்கள், 1 கௌஸ். இவர்கள் தொழுகை, நோன்பு, அழகு, பணிவு ஆகியவர்களை அகிதம் செய்ததால் இப்பதவி அடையவில்லை. உண்மையான பக்தி, பேணுதல், நல்லெண்ணம், இதய சுத்தி, முஸ்லிம் யாவர் பாலும் கருணை ஆகியவையே இந்த அந்தஸ்துக்கு வந்தனர். அது தனது அறிவிலேயே அவர்கள் இறைவன் தேர்ந்தெடுத்தான். தனக்கான இவர்களை பிரதிநிதிப்படுத்தினான். இவர்கள் எதையும் தூஷிக்க மாட்டார்கள், எவரையும் சபிக்க மாட்டார்கள், தங்களுக்கு கீழ் உள்ளவர்களை தொந்தரவு செய்ய மாட்டார்கள், கேவலப்படுத்த மாட்டார்கள், தங்களுக்கு மேலுள்ளவர் மீது பொறாமை கொள்ளார்கள். கண்களை செய்யும் விஷயத்தில் ஜனங்களை மிகவும் மேலானவர்கள், நெருங்கி வருபவர்கள், மிக மிக சாதுவானவர்கள், தர்ம சிந்தனை உள்ளவர்கள் என்று கிதர் அலைஹிஸ்ஸலாம் கூறியதாக இமாம் யாஃபை அவர்கள் தனது ரௌதத்துர் ராஹி என்ற கிரந்தத்தில் குறிப்பிடுகிறார்கள். எது சொல்லுது? தப்சீரே குர்ஆன் ஷரீஃப், தப்சீரே ஹமீதி ஃபீ தப்சீரில் குர்ஆனில் மஜீத், 4ஆம் பாகம் கஹஃப் சூராவுல அதற்கு விளக்கமா அவங்க எழுதுறாங்க. இப்ப புரியுதுங்களா? நம்ம இந்த அவுலியாக்களை எங்கெங்கெல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றான் என்று இவர்கள் வருகின்றார்கள். இப்போ குர்ஆனில் இருந்து 2 சம்பவங்களை பார்த்தேன். அடுத்தது இந்த அவுலியாக்களினால் தான் நமக்கு இபாதத்துகள் கிடைத்தன. எப்படி எப்படி சொல்லலாம் நீங்க அப்படின்னா, இப்ப ஹதீஸ் வாங்க, குர்ஆன் முடிஞ்சிருச்சு. என்ன? ஒரு பானை சோதுக்கு ஒரு சோறு பதம். ஷரியத்துல புறப்பாக்குறதுக்கு எத்தனை சாட்சி வேணும்? 2 சாட்சி வேணும். இப்ப 2 சம்பவங்களை, ஒன்னு சூரத்துல் கஹ்ஃபும், அடுத்த ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாமு காட்டினேன். இன்னொன்னு பார்க்கணும்னா பிபி மரியம். ஏன் இந்த தர்கால வந்து துவா கேட்கணும்? வேற இடத்துல கேட்டா கபூல் ஆகாதா? பள்ளியாசல்ல கேட்க கூடாதா? யார் சொன்ன கேட்க கூடாதுன்னு? பள்ளியாசல்ல கேட்கலாம். ஆனா இந்த தர்காக்களுக்கு ஏன் வந்து கேட்கணும்னா குர்ஆன் சொல்லி காட்டுது. என்ன சொல்லி காட்டுது? சூரத்துல் மரியம் எடுத்து பாருங்கள். சூரத்துல் மரியம்ல பிபி மரியம் அவர்கள் பிறந்த வரலாறு ரொம்ப தவீலா இருக்கு, நீட்டமா இருக்கு. அதுல ஒண்ணும் கிடையாது. ஜக்கரியா நபி அவங்கள வளர்க்கறாங்க இல்லையா? எல்லாம் நீங்க உலமாகிட்ட கேட்டிருப்பீங்க. அவங்க பூட்டு போட்டுட்டு போவாங்க. யாரு? ஜக்கரியா நபி பிபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை உள்ளார வச்சு என்ன செய்வாங்க? பூட்டிட்டு போவாங்க பத்திரத்துக்காக. வந்து பார்த்தா அவங்க கமரா, அவங்க இருந்த அறையில அனைத்து வஸ்துக்களும் இருக்கும். என்ன வஸ்துக்கள்? சாப்பிடுவதற்காக வேண்டி சீசனே இல்லாத நேரத்தில் வஸ்துக்கள் இருக்கும். நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து 1436வது ஹிஜ்ரி, அதுக்கு முன்னாடி 600 வருஷத்துக்கு முன்னாடி மூசா ஈசா நபி. அப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னால்
சீசனே இல்லாத நேரத்துல வாங்க